ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா கோவக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எங்கள் தோட்டத்து செடியிலேயே காய்ச்ச கோவக்காய்ங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு பல் பூண்டும் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட சக்தி கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி, கூடவே கொஞ்சமாக கடலை மாவு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேங்க. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே எடுத்து ஒரு மிக்ஸி கொடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம டீப் ஃப்ரை இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டான கோவக்காய் சில்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.